நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வேரியண்ட் வந்து பார்த்தோம்னா 5.1 கிலோவாட் பேட்டரி பேக்கப் கொண்ட இந்த பைக்கு. இந்த பைக்கோட மேக்ஸிமம் பீக் பவர் என்னன்னு பார்த்தோம்னா 4.4 கிலோவாட்டு. அதே மேக்ஸிமம் டார்க்கில் 140 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட ரேஞ்ச் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எக்கோ மோடில் வந்துட்டு அரௌண்ட் 150 கிட்ட அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே பவர் மோடுங்கும் போது அது டிஃபர் ஆகுது. நம்ம வெயிட் ரேஞ்சு, இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ், நம்ம ட்ராவல் எப்படி பண்ணுறோன்றதை பொறுத்து 100 to 90 நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணலாம். எக்கோ மோடில் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோப்பான்னு கேட்டோம்னா 55 கிலோமீட்டர் இது டாப் ஸ்பீடு வருது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பவர் மோடில் வந்து 82லேருந்து ஒரு 92 நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியுது. அதுக்கு மேலே நம்ம க்ரூஸ் பண்ணால் நமக்கு அந்த அளவுக்கு ரோடு கிடைக்கணும். இந்த பைக் அப்படியான்னு கேட்டால் அது இல்லை. எல்லா பைக்லேயும் இருக்கிற மாதிரி அந்த இனிஷியல் பிக்கப் இந்த பைக்கில் இருக்கான்னு கேட்டோம்னா இந்த ஸ்கூட்டரில் அது இருக்குன்னே சொல்லலாம். வாங்க இந்த பைக்கை ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் லெக் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அரௌண்ட் ஒரு 6.2 இருக்கேன். நான் வந்து நார்மலான ஒரு ஸ்கூட்டரில் நான் கால் வச்சுருந்தேன்னா இந்த இடம் எனக்கு இன்னும் இடிச்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேசிவான பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் அவங்க சார்ஜிங் போடுற இதுவுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல சின்னதாக இங்கே ஒரு ஹேங்கர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பொருள்லாம் வாங்கி மாட்டுற மாதிரி.